தலைப்பு செய்திகள். சர்வதேசம் பதிலளிக்குமா? வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கேள்வி. உப்பு விலை உயர்வினால் மக்கள் திண்டாட்டம். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி இளைஞர் பலி. போதைப் பொருளுடன் வெளிநாட்டு இளம்பெண் கைது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வீட்டில் தீ விபத்து. இனி விரிவான செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி கண்ணீர் சிந்திய எத்தனையோ கண்கள் இன்று மூடிவிட்டன. இன்னும் எத்தனை கண்கள் மூடப் போகின்றதோ தெரியாது. இதற்கு சர்வதேசம் என்ன பதில் சொல்லப் போகின்றது என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை மதியம் மன்னார் பள்ளிமுனை பெருக்க மரத்தடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி நினைவு கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் ஒவ்வொரு தாய்மாரும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழினமும் கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரத்தமும் சதையும் சிந்தப்பட்டு அந்த நாளை கடந்த 16 வருடங்களாக ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் நினைவு கூர்ந்து கஞ்சி காய்ச்சி வழங்கி கொண்டு இருக்கின்றோம். இந்த கஞ்சி 16 வருடங்களுக்கு முன் ஒரு பிடி அரிசி கூட கிடைக்காமல் இருந்த அரிசியை வைத்து தண்ணீர் ஊற்றி உப்பும் இல்லாமல் அங்கிருந்த அமைப்புகள் குறித்த கஞ்சியை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளனர். கஞ்சிக்காக வரிசையில் நின்ற எத்தனையோ உறவுகள் கஞ்சி கிடைக்காமல் குண்டுவெடிப்பில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இன்று அதை மறுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எம்மினத்திற்கு நடந்த கொடூரத்தை உலக நாடுகள் அனைத்தும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது, இன்று வரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது என தெரிவித்துள்ளது. உப்பின் விலை உயர்வினால் உணவுப் பொருட்களை பதப்படுத்த முடியவில்லை என உப உணவு பதனீட்டாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பின்னரான நிலைமை தற்போதும் நீடிப்பதாக அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய காலத்திலேயே 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ கல்லுப்பின் விலை சில நாட்களுக்கு முன்னர் சடுதியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது 1 கிலோ உப்பு 350 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. உப்பு விலையின் இந்த அசுர வேக அதிகரிப்பினால் உப்பை கொண்டு பதனிடப்படும் உப உணவுகளை பதனிட முடியவில்லை என்று உணவு பதனிடுவோர் அங்கலாய்க்கின்றனர். ஒட்டுமொத்தத்தில் உப்பு விலை அதிகரிப்பினால் விவசாயிகளும் கடற்தொழிலாளர்களும் இல்லத்தரசிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வருடத்தில் பெரு வெள்ளத்தினால் ஏற்பட்ட உப்பு பற்றாக்குறையை நீக்க இந்தியாவிலிருந்து 30,000 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அது பிப்ரவரி மாத இறுதியில் இலங்கைக்கு வந்து சேர்ந்துவிடும் என்றும் அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மெதகம பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு பின்புறத்தில் உள்ள ரயில் கடவையில் ரயிலின் மோதி இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக பரசன் கஸ்வெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. மெதகம பரசன் கஸ்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே இந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பரசன் கஸ்வெவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்தின் பேங்காக் விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு வந்த பிரித்தானிய இளம் பெண் ஒருவரால் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட குஷ் என்ற போதைப்பொருள் தொகையொன்று சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க சேவையின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது அவர் இலங்கைக்கு வந்த பின்னர் சுங்க வளாகத்தை கடந்து செல்ல முயன்ற போது அவரை நிறுத்தி சோதனை செய்த போது அவரது பயண பையில் இந்த போதைப்பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மொத்த எடை 46 கிலோகிராம் எனவும் இதன் மதிப்பு சுமார் 460 மில்லியன் ரூபாய் எனவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரையும் போதைப்பொருள் தொகையும் மேலதிக விசாரணைக்காக போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சில்வெஸ்டர் வீதிக்கு அருகில் கடந்த மே மாதம் 5ஆம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் திங்கட்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கல்கிசை மற்றும் தெய்வலை ஆகிய பிரதேசத்தில் வசிக்கும் 21 மற்றும் 32 வயதுடையவர்கள் ஆவர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, கல்கிசை சில்வெஸ்டர் வீதிக்கு அருகில் கடந்த மே மாதம் 5ஆம் திகதி
மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீடொன்றிற்கு முன்னால் இருந்த இளைஞன் ஒருவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முயன்றுள்ளனர். இதன்போது அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பிச் சென்று நீண்ட தூரம் ஓடியுள்ளான். ஆனால் துப்பாக்கிதாரிகள் இளைஞனை துரத்தி கொண்டு நடுவீதியில் வைத்து சுட்டு கொலை செய்துள்ளனர். தெஹிவளை ஓபன் பிளேஸ் பிரதேசத்தை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் கல்கிசை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வழக்கு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்குகளில் ஒன்றாகும். ஒரு கல்லூரி மாணவி உட்பட மற்றும் பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஆபாச வீடியோ எடுத்து துன்புறுத்தப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. முதலில் இந்த வழக்கை பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் விசாரித்தனர். பின்னர் சிபிசிஐடி போலீசார் விசாரித்த நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பளிக்க நீதிபதி நந்தினி தேவி அளித்த தீர்ப்பில் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்தார். திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்டன், ஹெரன் பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நபரையும் சாகும் வரை சிறையில் அடைக்க வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு அரசு தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். வடக்கு லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் தீ விபத்தில் வீட்டின் ஒரு கதவு சேதமடைந்துள்ளது. ஜூலை மாதம் பதவியேற்றதிலிருந்து ஸ்டார்மர் பிரதமரின் அதிகாரப்பூர்வ டவுனிங் தெரு இல்லத்தில் வசித்து வருகின்றார். விபத்து குறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய ஆபிரிக்க நாடான கங்கோவில் தெற்கு கியூ மாகாணத்தில் உள்ள கசாபா கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அரசு தெரிவித்துள்ளது. உள்ளூர் நிர்வாகத்தின் கூற்றுப்படி இறந்தவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆவர். வெள்ளத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளனர். சுமார் 150 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. இந்த வெள்ளப்பெருக்கினால் கசாபா நதியின் நீர்மட்டம் உயர்ந்தது. பெரிய பாறைகள், மரங்கள் மற்றும் சேறு கிராமத்திற்குள் பாய்ந்து வீடுகளை அழித்துள்ளது. வெள்ளம் நீரினால் பரவும் நோய்கள், சுவாச நோய் தொற்றுக்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரிக்க வழிவகுக்கும் என்று உள்ளூர் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். கடுமழை காரணமாக நிவாரண பணிகளும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். கசாபா கிராமம் டாங்கன் ஈகா ஏரியின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் மொபைல் நெட்வொர்க்குகளும் இல்லாமையினால் நிவாரண நடவடிக்கைகள் தாமதமாகி வருகின்றன. பேரழிவை தொடர்ந்து காங்கோ அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச உதவியை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1965 இலங்கையில் ரோகண விஜயவீர மக்கள் விடுதலை முன்னணி என்னும் அரசியற் கட்சியை ஆரம்பித்தார். 1976 யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நடந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் மாநாட்டில் தனித்தமிழீழம் அமைக்கும் வட்டுக்கோட்டை தீர்மானம் வெளியிடப்பட்டது. 2004 பிரேசில் மனலெஸில் விமானம் ஒன்று அமோஷன் மலைக்காடுகளில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 33 பேர் உயிரிழந்தனர். 2004 டென்மார்க்கின் முடிக்குரிய இளவரசர் பிரெட்ரிக் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மேரி டொனால்ட்சன் என்பவரை திருமணம் புரிந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.